ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகா பெரியவா பிரதோஷ நாள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ சிவபெருமானின் பொருட்களை இந்த சில பொருட்களை வாங்கி கொண்டு போய் உன்னுடைய பூஜை அறையில வை. நிச்சயமா இந்த ஒரு நாளானது உனக்கு மிக பெரிய அளவுல நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தரிடம் கூறிக்கொண்டே இருப்பார். நீங்களும் இந்த சில பொருட்களை வாங்கி கொண்டு போய் உங்களுடைய வீட்டில வைத்து விடுங்கள். சிவனோட வாசம் உங்களுடைய வீடு முழுவதும் நிலைக்கும். முக்கியமா இந்த ஒரு பொருட்களை வாங்கி வைக்கும் பொழுது உங்களுடைய வீட்டுல பிரிந்து சென்ற நபர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அப்படிப்பட்ட நன்மைகள் நடப்பதற்காகத்தான் நீங்க இந்த ஒரு செயலை செய்ய போறீங்க. அதுவும் இந்த பிரதோஷ நாள்ல பிரதோஷ நேரத்துல மட்டும் இதை நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களாலேயே உருவாக்க முடியும். பிரதோஷ நாள் அப்படிங்கிறது சிவபெருமான் நந்தி தேவருடன் வீடுகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஒரு நாள்ல எந்த வீட்டில் நம்பிக்கையோடு சிவபொருள் கொண்டு வந்து தருகிறார்களோ அப்பொழுது அந்த வீட்டில் துன்பமானது விலகி அருளானது கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீடாக அந்த ஒரு நேரமானது இருக்கிறது. எனவே இந்த பிரதோஷ நாட்கள்ல நீங்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டிற்குள் சிவபெருமானுடைய பொருட்களை வாங்கி வையுங்க. சிவபெருமானை உங்களுடைய வீட்டிற்குள் வந்து குடியேறி விடுவார். அது மட்டும் அல்லாம உங்களுடைய வீட்டிற்குள் எப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதனையுமே அடித்து விரட்டி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் இந்த பிரதோஷ நாளானது இருக்கிறது. அதிலும் இந்த தை மாத பிரதோஷம் அப்படிங்கிறது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கரும நிலையை மாற்றக்கூடிய ஒரு பிரதோஷமாக இருக்கும். அதனால நீங்க நாளை கோவிலுக்கு போகும் பொழுது இல்லைனா வெளியே செல்லும் பொழுது சிவபெருமானின் பொருட்களை வீட்டிற்கு வாங்கி கொண்டு வாங்க. இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பொருட்களா இருக்கும். முக்கியமா இந்த ஒரு பொருட்களை நீங்க வாங்கி கொண்டு வரும் பொழுது சிவபெருமானின் கோவிலுக்கு போங்க. கோவிட்டு சிவபெருமான மனதார வழிபடுங்க. சிவபெருமான் கோவிலுக்குன்னு சில பொருட்கள் இருக்கு. அதையும் நீங்க இன்னொரு வீடியோவானது இருக்கிறது, அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சிவபெருமான் கோவிலுக்கு சில பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்துட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு சிவபெருமானுடைய அபிஷேகங்கள் அனைத்தையுமே பார்த்து விட்டு வீடு திரும்பி வரும் பொழுது இந்த சில பொருட்களை வீட்டிற்குன்னு சிவபெருமானுடைய பொருட்களை வீட்டிற்கு நீங்க வாங்கி வரணும். அப்படி வீட்டிற்கு நீங்க வாங்கி வந்தீங்க அப்படின்னா அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாம இதனையும் நீங்க பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன் நம்முடைய மனதில் சொல்ல வேண்டிய ஒரு சில வரிகளானது இருக்கு. சிவனை, இந்த பொருட்களோடு உன் அருளையும் என்னுடைய வீட்டிற்கு கொண்டு வருகிறேன் என்று நீங்க கோவிலில் இருந்து கிளம்பும் பொழுதே சிவபெருமானை பார்த்து நினைத்து அதற்கு அப்புறமா உங்களுடைய வீட்டை நோக்கி நீங்க செல்லுங்கள். நாளை பிரதோஷம் வீட்டிற்கு வாங்கி கொண்டு வர வேண்டிய அந்த சிவபெருமானின் முக்கிய பொருட்கள். இந்த சில பொருட்களை நீங்க மற்ற நாட்கள்ல வாங்குறதை விட இந்த சிவபெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரதோஷ நாட்கள்ல இந்த சிவபெருமானுடைய பொருட்களை நீங்க உங்களுடைய வீட்டு பூஜையில வாங்கி வைக்கணும். அது என்ன அப்படின்னா, முதலாவதாக விபூதி. இதுதாங்க மிகவும் முதன்மையானதா கருதப்படுகிறது. திருநீர்னு அழைக்கப்படக்கூடிய விபூதி இது சிவபெருமானுக்குரிய ஒரு முதன்மையான பொருள். இந்த முதன்மையான பொருளை நீங்க மற்ற நாட்களை விட சிவபெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல, அதுவும் நீங்க சிவபெருமான் கோவிலுக்கு சென்று விட்டு அதன் பின் வீடு திரும்பும் பொழுது அந்த ஒரு விபூதியை நீங்க வாங்கி கொண்டு வந்து உங்களுடைய வீட்டுல நீங்க வைக்கலாம். கண்டிப்பா இது வாங்கி வர வேண்டிய ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு பொருளா கருதப்படுது. ஏன் அப்படின்னா, விபூதி அப்படிங்கிறது அகங்காரம் சாம்பலாகும் ஒரு அடையாளமாக கருதப்படும். வீட்டுல விபூதி வச்சோம் அப்படின்னா தீய சக்தி திருஷ்டிகள் எதுவும் நம்மளுடைய வீட்டில் நுழையாது. அதுவும் இந்த பிரதோஷ நாட்கள்ல வாங்கி கொண்டு வந்து அந்த ஒரு விபூதியை கொண்டு போய் நம்ம பூஜை அறையில வைத்து சிவனை வழிபட்டு அதற்கப்புறமா அந்த ஒரு விபூதியை வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரும் பூசி வந்தோம் அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். எனவே தவறாம இதையும் நீங்க செய்யுங்க. நீங்க வீட்டுல இந்த ஒரு விபூதியை வாங்கி கொண்டு போய் வச்ச உடனே நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. சிவனோட படத்துக்கு முன்னாடி அந்த விபூதியை வைங்க. அதுவும் ஒரு தீபத்தை ஏற்றி அதற்கப்புறமா இந்த ஒரு விபூதியை நீங்க வைக்கணும். வச்சுட்டு குடும்பத்துல ஒருவராக நெற்றியில பூசணும். சிறியவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும் அனைவருமே அந்த ஒரு தீபத்தை வழிபட்டு சிவனுக்குரிய ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கப்புறமா அந்த ஒரு விபூதியை எடுத்து உங்களுடைய நெற்றியில வைக்கணும். இப்படி நீங்க இந்த ஒரு நாள்ல பண்ணி பாருங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இரண்டாவதாக வில்வ இலைகள். சிவனுடைய வாசம் வரக்கூடிய அந்த வில்வ இலைகள். இந்த வில்வ இலைகளை 3 அல்லது 11 வில்வ இலைகளை நீங்க வாங்கி கொண்டு வந்து உங்களுடைய வீட்டுல வைக்கணும். இதை நீங்க பறித்து கொண்டு வந்தாலும் சரி, மரத்துல இருந்து பறித்து வந்தாலும் சரி, வெளியில கடைகள்ல இருந்து வாங்கி வந்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. இதை நீங்க வாங்கி வைக்கும் பொழுது இந்த வில்வ இலைகளை உங்களுடைய வீட்டில் நீங்க வாங்கி வைக்கும் பொழுது சிவனோட வாசம் இருக்கல்லவா அது உங்க வீடு முழுவதும் பரவும். இதனால் தீய சக்திகள் கெட்ட சக்திகள் எதுவும் உங்களுடைய வீட்டிற்குள் அண்டாமல் பாதுகாத்துக்கும். எனவே இதையும் நீங்க இந்த ஒரு நாள்ல பண்ணுங்க. நிச்சயமா இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும். கடன், மன அழுத்தம், தடை எதுவாக இருந்தாலும் அது மெல்ல மெல்ல உங்களுடைய வீட்டை விட்டு அகற்றிவிடும்.
முக்கியமா கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். நீங்களும் எவ்வளவோ உழைப்பீங்க, இருந்தாலும் பணமானது உங்க கையில் தங்காது. அதற்கு இந்த வில்வ இலைகளை இந்த ஒரு நாள்ல நீங்க வாங்கி கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் வையுங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டுல ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். முக்கியமா இந்த வில்வ இலைகள் உலர்ந்து விடக்கூடாது. உலர்ந்து விடாம பச்சை பச்சேர்னு இருக்கக்கூடிய வில்வ இலைகளாக இருந்தால் மிகவும் சிறப்பு. மறுநாள் சிவனின் படத்தில் வைத்து வணங்கி பின்னர் புனித இடங்களில் இதை நீங்க எடுத்து வைத்து விடுங்க. இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக நிச்சயமாக இருக்கும். மூன்றாவதாக, சிவலிங்கத்தோட படம் அல்லது சிறிய லிங்கம். புதிய சிவன் படத்தை வாங்கினாலும் சரி, இல்லைன்னா சிவன் இருக்கக்கூடிய சிறிய லிங்கத்தை நீங்க வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜையில கொண்டு வந்து வைக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு பொருளை, சிவனுடைய புகைப்படம் எது வாங்கினாலும் சரி, இந்த ஒரு பொருட்களையும் இந்த ஒரு புகைப்படத்தையும் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாளானது சிவனுக்குரிய பிரதோஷ நாளா இருக்கணும். அப்படிப்பட்ட பிரதோஷ நாள்ல தான் நீங்க சிவனுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி வைக்கணும். இப்படி வாங்கி வைக்கும் பொழுது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இதை ஏன் நீங்க பிரதோஷ நாள்ல வாங்கி வைக்கணும் அப்படின்னா, பிரதோஷ நாள்ல வாங்கப்படக்கூடிய சிவனுடைய பொருட்கள் சிவனுடைய ரூபமாக மாறிவிடும். வீட்டுல நேரடி பாதுகாப்பு சக்தியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் நீங்க சிவனையே வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் வைத்ததற்கு சமமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல சிவனுடைய லிங்கத்தை கூட நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா இந்த பிரதோஷ நாட்கள்ல நீங்க வாங்கி வையுங்க. நிச்சயமா இது பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா குழந்தைகளோட பயம் அனைத்தையுமே விலக்கும். தூக்க கோளாறுகள் இருக்கிறது அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு செயலை நீங்க இந்த ஒரு நாள்ல பண்ணலாம். வீட்டில் அமைதி இல்லாம இருக்கு, சண்டை சச்சரவு மட்டுமே இருக்கு அப்படின்னாலும் நீங்க சிவனுடைய உருவாக்கப்படத்தையோ சிவனுடைய சிலையையோ நீங்க வாங்கி இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வீட்டு பூஜையில வைத்து வணங்குங்க. நிச்சயமா அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நான்காவதாக, நீங்க சிவனுக்கு வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா பசு நெய். இந்த பசு நெய்யை நீங்க வாங்கி வைப்பது சிவஜோதிக்கு அர்த்தமாக இருக்கும். சிறிய அளவுக்கு சிறிய அளவுக்கு இருக்கக்கூடிய நெய் டப்பாவை கூட நீங்க இந்த ஒரு நாள்ல நீங்க வாங்கி வைக்கலாம். இதை நீங்க வாங்கி வைக்கிறதுனால இந்த நெய்யானது சிவனோட ஒளி. இந்த நெய்யை வாங்கி நீங்க உங்களுடைய வீட்டு பூஜையில வைக்கும் பொழுது சிவனோட சக்தி உங்க வீடு முழுவதும் பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த பிரதோஷ நாட்கள்ல நம்ம நெய் தீபத்தை ஏத்தணும் அப்படின்னா அது நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய இருளை நீக்கிவிடும். இருளை நீக்கி நன்மைகளையும் வெளிச்சத்தையும் நம்முடைய வீட்டிற்கு கொண்டு வரும். எனவே இந்த ஒரு நாள்ல ஒரே ஒரு நெய் தீபத்தை மட்டும் சிவனுடைய உருவகப்படுத்திற்கு முன்பாக நீங்க கோவில்ல ஏற்றினாலும் சரி, உங்களுடைய வீட்டு பூஜையில ஒரே ஒரு நெய் தீபத்தை சிவனை நினைத்து நீங்க ஏற்றி விடுங்க. நிச்சயமா இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரதோஷ நாட்கள்ல மாலை அல்லது இரவில் ஒரே ஒரு அகல் விளக்குல நீங்க இந்த நெய்யை ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க. அது பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஐந்தாவதாக, பஞ்சுத்திரி. இந்த பஞ்சுத்திரியை வாங்கி நீங்க புதிதாக இருக்கக்கூடிய பஞ்சுத்திரிகளை வாங்க போறீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற நாளாக இந்த பிரதோஷ நாட்களானது இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு பிரதோஷ நாட்கள்ல நீங்க பஞ்சுத்திரிகளை வாங்கி உங்களுடைய வீடுகளில் நீங்க வைக்கும் பொழுது கர்ம நிவர்த்தி, இந்த கர்ம நிவர்த்தி கர்மாக்கள் அனைத்தையுமே தீர்ப்பதற்காக, கர்மாக்களை துரத்தி அடிப்பதற்காகத்தான் இதை நீங்க வாங்குகிறீங்க. இனிமே இதனையும் நீங்க தவறாம இத்தனை நாட்கள் தெரியாமல் இருந்தால் இதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பழைய திரி அப்படிங்கிறது பழைய கர்மம், புதிய திரி அப்படிங்கிறது புதிய ஆரம்பமாக நிச்சயமா இருக்கும். இனிமே பழைய கர்மாக்களை அழித்து துரத்துங்க. துரத்தி விட்டு புதிய திரிகளை மாதம் மாதம் புதிய திரிகளை நீங்க வாங்கி வையுங்கள். நிச்சயமா அது உங்களுக்கு புதிய ஒரு ஆரம்பமாக, புதிய ஒரு தொடக்கமாக இருக்கும். இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, பிரதோஷ நாட்கள்ல வாங்கிய திரி 21 நாட்கள் சிவ தீபத்திற்கு பயன்படுத்தலாம். எனவே சிவ தீபத்துக்கு நீங்க சிவனுக்கு ஒரு தீபத்தை ஏற்ற போறீங்க அப்படின்னா 21 நாட்கள் வரை அந்த பஞ்சு திரியை வைத்து நீங்க பயன்படுத்துங்க. நிச்சயமா அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா, ஆறாவதா நீங்க வாங்கி வைக்க வேண்டிய உங்களுடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னா ருத்ராட்சங்க. இந்த ருத்ராட்சத்தையும் நீங்க வாங்கி உங்களுடைய வீட்டுல வைக்கலாம். ஒரு முக ருத்ராட்சம் அல்லது 5 முக ருத்ராட்சத்தை நீங்க வாங்கி உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரலாம். காரணம் என்ன அப்படின்னா, ருத்ராட்சத்தை நீங்க வாங்கும் பொழுது சிவனோட கண்கள்ல இருந்து இந்த ருத்ராட்சம் வந்தது அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட அந்த ருத்ராட்சத்தை இந்த பிரதோஷ நாள்ல நீங்க வீட்டில் வாங்கி வைத்தீங்க அப்படின்னா விபத்து, பயம், எதிர்மறை சக்தி அனைத்துமே தடுக்கப்படும். இதை நீங்க எப்ப வைக்கணும் அப்படின்னா சிவனோட படத்துக்கு அருகில் வைக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய பூஜையில் கூட இந்த ஒரு ருத்ராட்சத்தையும் வைத்து சிவனுக்கு வழிபாடு செய்யும்படி இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்க செய்து வாங்க. நிச்சயமா இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக, வெள்ளைப்பூ அல்லது எருக்கம்பூ. சிவனுக்கு பிடித்த வெள்ளை நிற பூக்களை நீங்க வாங்கி இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வீட்டிற்கு வாங்கி கொண்டு வரலாம். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, வெள்ளை பூக்களை நீங்க வாங்கி கொண்டு வரும் பொழுது உங்களுடைய வீடும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் மனதும் சுத்தமாகிவிடும். மனக்குழப்பங்கள், கோபங்கள் எல்லாமே அடங்கிவிடும். குறிப்பா தம்பதிகளுக்குள் இருக்கக்கூடிய மனக்கசப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த பூவை வாங்கி நீங்க வழிபடுங்க. உங்களுடைய பூஜையில வைத்து சிவனை வழிபடுங்க. நிச்சயமா தம்பதிகளுக்குள் இருக்கக்கூடிய மனக்கசப்புக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். அடுத்ததான், கோவிலோட பிரசாதம்.
இது ஒரு அருள் முத்திரையா செயல்படுது. பிரதோஷ கோவில் பிரசாதத்தை நம்ம வீட்டிற்கு கொண்டு வரணும். இந்த பிரசாதத்தை நம்ம வீட்டிற்கு கொண்டு வரும் பொழுது சிவனோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு பிரசாதத்தை உங்களுடைய வீட்டிற்குள் கொண்டு வர முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஒரு பிரசாதத்தை கொண்டு வர்ற வழியிலேயே ஏதாவது சில செயல்கள் ஏற்படலாம். ஒன்று, தடுமாறி கீழே விழுகப்படும். இல்லைன்னா மற்ற நபர்கள் யாராவது உங்களிடம் வாங்கி சாப்பிட்டு விடுவாங்க. அது அனைத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் உங்களுடைய வீட்டிற்குள் அந்த பிரசாதத்தை கொண்டு செல்வதற்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அர்த்தமா இருக்கும். நீங்க இந்த ஒரு பிரசாதத்தையும் உங்களுடைய வீட்டிற்குள் கொண்டு வாங்க. வீட்டிற்குள் கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா சிவனுடைய அருள் உங்க வீடு முழுவதும் பரவி காணப்படும். வீட்டுக்கு வந்ததும் குடும்பத்தினர் அனைவருக்கும் இதை நீங்க கொடுங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க தவறாம உங்களுடைய வீட்டுல வாங்கி வைங்க. கோபத்துடன் எந்த ஒரு பொருட்களையுமே நீங்க வாங்கக்கூடாது. அவசரமா வாங்கி எதையுமே நீங்க எரியாதீங்க. அவசரமா எந்த ஒரு பொருட்களையும் நீங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுக்கு வந்ததும் அலட்சியமா வைக்கக்கூடாது. அந்த ஒரு பொருளை தெய்வீக பொருளா நீங்க உணர்ந்து பிரதோஷ பொருட்களை நீங்க அலட்சியமா பார்க்காம சிவனுடைய பொருட்களா, சக்தி வாய்ந்த பொருட்களாக நினைத்து அதை நீங்க வாங்கி கொண்டு வந்த உடனே உங்களுடைய வீட்டு பூஜையில கொண்டு போய் வைத்து விடுங்க. வைத்து விட்டு உடனே அதற்கான வேலைகளை செய்யுங்க. எனவே நீங்க கோவிலுக்கு போயிட்டு இந்த ஒரு பொருட்களை வாங்கி கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் வையுங்கள். நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் நடக்க தொடங்கும். இந்த தை மாத பிரதோஷத்துல சிவபெருமானின் பெயருடன் வீட்டிற்கு நுழையும் ஒரு சிறிய பொருட்கள் கூட அந்த வீட்டின் விதியை நிச்சயமாக மாற்றியமைக்குமாம். எனவே நீங்களும் இந்த பொருட்களை எல்லாம் உங்களுடைய வீட்டில் வாங்கி வையுங்கள். நிச்சயமா உங்களுடைய வீட்டிலும் பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்களே ஒரு எளிய பரிகார முறை. எனவே நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்களே ஒரு எளிய பரிகார முறை. எனவே இதனை பார்த்து நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம்.